ரத்தத்தோட பிளட் வந்ததுல இருந்து அம்மா மாதிரியே எனக்கும் கேன்சர் வந்திருக்குமோன்னு பயமாவே இருக்கு. மகு, தூங்காம இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் பாட்டி. இந்த நேரத்துல அப்படி என்னடி உனக்கு சந்தேகம்? இல்ல பாட்டி, அம்மாவுக்கு கேன்சர் வந்தத பத்தி நீ சொல்லிட்டே இருந்தல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ தானே அத பத்தி யோசிக்க வேண்டான்னு சொன்ன. இப்ப நீயே அத பத்தி கேக்குற? ஏதோ தெரியல பாட்டி, அம்மாவை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரு கேன்சர் வந்து ஹாஸ்பிடல் போய் குணமாயிருக்காங்க. ஆனா ஏன் பாட்டி அம்மாவை மட்டும் காப்பாத்த முடியல? நீ சரியான ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனியா இல்லையா? நீ வளர்ந்து ஒரு நாளைக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் நினைக்கல மகு. இருந்தாலும் நான் சொல்றேன், நான் எப்படி என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இருப்பேன்? என் சக்திக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டினேன். ஹாஸ்பிட்டல் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க தான் விவரம் இல்லாம தப்பு பண்ணிட்டோம். என்ன பாட்டி சொல்ற? உன் அம்மாவுக்கு அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருந்திருக்கு. அத அவ பெருசா எடுத்துக்கல. ஏதோ சாதாரண இருமல் தானேன்னு வீட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு கவனிக்காம விட்டுட்டா. ஒரு நாள் அவளுக்கு இருமலோட ரத்தமும் வந்திருக்கு. அப்ப கூட உன் அம்மா டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்கா. நான் தான் சொன்னேனே, அவளை கட்டிக்கிட்டவன் ஒரு மோசக்காரன். பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம அவனும் என் பொண்ண கவனிக்காம விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவ திரும்ப திரும்ப ரத்த வாந்தி எடுத்திருக்கா. ஒரு நாள் நான் நேர பார்த்துட்டு பதறி போயிட்டேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. நான் என் பொண்ணை வற்புறுத்தி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினேன். உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லிட்டாரு. சிஸ்டர், சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா.